சொன்னதை கேட்காம என் பேச்ச மீறி நீ அவளை இந்த வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போயிட்டேலடா. இருக்கட்டும், இன்னைக்கு அம்மாவும் அப்பாவும் வரட்டும், அப்புறம் தெரியும் உனக்கு ஏன்டா அவளை இந்த வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்தோன்னு. யார் இந்த வீட்டுக்கு மருமகளா வரக்கூடாதுன்னு நான் நினைச்சனோ அவளையே நீ மருமகளா கூட்டிட்டு வந்து உன் ஆசை பொண்டாட்டி ஆக்கிக்கிட்டேல. நான் சொன்ன மாதிரி இன்னும் 1 மாசத்துல அவளை அந்த வீட்டுல இருந்து வரட்டல நான் பூமாரி கிடையாது. இன்னைக்கு அம்மா வரட்டும், அம்மா வந்தா தானடா உன் ஆட்டம் அடங்கும். அபிராமி கொஞ்சம் பொறுமையா இரு. என்னங்க பொறுமையா இருக்க சொல்லிட்டு இருக்கீங்க? எப்பேற்பட்ட விஷயம் நடந்திருக்கு, இத நான் கேள்விப்பட்டோம். பொறுமையா இருக்கணுமா என்ன? கோவப்படாத, எதுவா இருந்தாலும் விசாரிச்சுட்டு அப்புறமா பேசிக்கலாம். விசாரிக்க போறீங்களா? என்ன விசாரிக்க போறீங்க? எதுக்கு விசாரிக்க போறீங்க? எவ்வளவு ஒருத்த கல்யாணம் பண்ணி ஏன் வீட்டுக்குள்ள கூட்டு வந்து உட்கார்ந்துருப்பான், அதை பார்த்துட்டு நான் சும்மா இருக்கணுமா என்ன? அபிராமி சொல்றத கேளு. முடியாதுங்க, முடியாது. அவளை இந்த வீட்டை விட்டு வரட்டல நான் அபிராமி கிடையாது. அபிராமி அவ எந்த சூழ்நிலையில கல்யாணம் பண்ணிருக்கான்னு நமக்கு தெரியாது, அதனால கொஞ்சம் பொறுமையா இரு. நான் என்ன ஏதுன்னு விசாரிக்கிறேன், அப்புறமா நீ என்ன வேணா பேசிக்க. முடியாது. டேய் சக்தி, அம்மா அப்பா வந்துட்டீங்களா? அம்மா அப்பா பாத்தீங்களா இவன் என்ன காரியம் பண்ணி வச்சிருக்கான்னு பாத்தீங்களா? ஏண்டி அவளை தாலி கட்டி கூட்டு வர வரைக்கும் நீ என்னடி பண்ணிட்டு இருந்த? அதுவும் வீட்டுக்குள்ள விட்டுட்டு. நான் எவ்வளவோ தடுத்தேன், கேட்கவே மாட்டேன்ட்டான். என்ன மீறி இந்த வீட்டுக்குள்ள கூட்டு வந்துட்டாமா, நான் என்ன பண்ண முடியும்? எதுவா இருந்தாலும் நான் அப்பா கிட்டயும் அம்மா கிட்டயும் பேசிக்கிறேன், நீ இந்த விஷயத்துல தலையிடக்கூடாதுன்னு சொல்லிட்டாமா. அதுக்காக வீட்டுக்குள்ள விட்டுட்டு நீ உட்காந்துட்டு இருப்பியா? வீட்டை பூட்டி சாவியை நீ வச்சிருக்க வேண்டியதானே, அப்புறம் எப்படி இந்த வீட்டுக்குள்ள வருவான்? அபிராமி என்ன பேசிட்டு இருக்க நீ? அப்பா அம்மா சொல்றது சரிதான், நான் அந்த தப்ப பண்ணாம விட்டுட்டேன். அம்மா சொன்ன மாதிரி சாவியை பூட்டி நான் வச்சிருக்கணும், அப்புறம் எப்படி அவன் இந்த வீட்டுக்குள்ள வர முடியும்? ன்றதெல்லாம் பண்ணிட்டு இப்ப வந்து பேசடி. எங்கடி அவன? உள்ளதாமா இருக்கான். ஓஹோ, புது பொண்டாட்டி வரவும் புது பொண்டாட்டியோட உள்ள குஞ்சிட்டு இருக்கானா? கூப்பிடுறேன் அவனை. ஆளும் கூப்பிட மாட்டேன், எனக்கு அவன் அண்ணனே கிடையாது. குமாரி என்ன பேசிட்டு இருக்க நீ? பயிரந்தா இருந்தாலும் அவே உன்னோட அண்ணன். என்னடா அண்ணன்? எனக்கு அவளை சுத்தமா பிடிக்கல. யார் இந்த வீட்டுக்குள்ள மருமகளா வரக்கூடாதுன்னு நான் நினைச்சிட்டு இருந்தானோ அவ களத்திலே தாலிய கட்டி இந்த வீட்டு முன்னாடி வந்து ஏன் முன்னாடி நிக்கிறான். என்கிட்ட அவ சவால் விட்ட மாதிரி என் அண்ணனை கல்யாணம் பண்ணிட்டால, இதுக்கப்புறம் நான் சும்மாவே விட மாட்டேன். அடி வாங்கிருவா பூமாரி. ஏதாவது பேசி அதை இதன்னு சொல்லி வீட்டுக்குள்ள கலவரத்தை உண்டு பண்ணனு வச்சுக்க. யாரு? நானா கலவரத்தை உண்டு பண்றேன்? நானா இப்ப யாரையோ ஒருத்தனை கூட்டு வந்து இந்த வீட்டுக்குள்ள நின்னுகிட்டு இருக்கேன். பாரு பூமாரி, தேவையில்லாம எதையாவது பேசிட்டு இருந்தேன்னு வச்சுக்க, இந்த வீட்டுல என்ன நடக்கும்னு தெரியாது, பாத்துக்க. எதுக்கு நீங்க அவளை போட்டு திட்டிட்டு இருக்கீங்க? அவ செஞ்சது சரிதானே? தப்பு பண்ணது யாரு? அவளா இல்ல உங்க மகனா? நான் தான் கேக்குறேன்னு சொல்லிட்டேன். அப்புறமா கைய தக்கான ஆத்தாள் மகளும் குதிச்சிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த வீட்டுக்குள்ள நீங்க இருக்க முடியாது. நாங்க இருக்க முடியாதா? ஏன் சொல்ல மாட்டீங்க? இப்பதானே புரியுது உங்க திட்டம் என்னன்னு. அவளை இந்த வீட்டுக்கு மருமகளை ஆக்கணும்ன்றது உங்க ஆசையும் கூட, அப்படித்தானே? பாரு அபிராமி, அவனுக்கு அந்த புள்ளைய புடிச்சிருக்கு, கல்யாணம் பண்ணிக்கிட்டான். அதுல என்ன தப்பு இருக்கு? அவ சம்மதம் இல்லாம கல்யாணம் பண்ணி கூட்டு வந்திருக்கான். இல்ல அவ சம்மதத்தோட தானே கல்யாணம் பண்ணி கூட்டு வந்திருக்கான். அப்புறம் என்ன உனக்கு? அவ சம்மதம் இருந்தா எனக்கு என்ன, சம்மதம் இல்லன்னா எனக்கு என்ன? என் பையனுக்கு என்னோட விருப்பப்படிதான் கல்யாணம் பண்ணி பார்க்கணும்னு நான் ஆசைப்பட்டு இருந்தேன். இந்த ஊர் மெச்சா அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அதெல்லாம் தவிடுபடி ஆக்கிட்டு ஊருக்குள்ள நம்மள அசிங்கமும் படுத்திட்டு அவளை இந்த வீட்டுக்குள்ள கூட்டு வந்திருக்கான். அது உங்களுக்கு தெரியல? நான் பேசுறது உங்களுக்கு கஷ்டமா இருக்கா? இவ்வளவு கத்திட்டு இருக்கேனே, உங்க பையன் என்ன ஏதுன்னு ஒரு வார்த்தை எட்டி பார்த்திருக்கானா? அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது? நேத்து வந்த எவ்வளவு ஒரு சிரிக்கி அவனுக்கு முக்கியமா போயிட்டா. இத்தனை வருஷமா அவனை பெத்து வளர்த்தவன்னா நான் முக்கியம் இல்லாம போயிட்டேன், அப்படித்தானே? அவனுக்கு என்ன அப்ப இல்லையா, இல்ல ஆத்தா இல்லையா, கூட பிறந்த அக்கா தங்கச்சி தான் இல்லையா? நாம இத்தனை பேர் இருந்தோம், அண்ணாத மாதிரி பஞ்சாயத்துல வச்சு தாலிய கட்டி கூப்பிட்டு வந்திருக்கான். இதுல இருந்து என்ன தெரியுது? நீங்களும் நானும் முக்கியம் இல்ல, அவனுக்கு அவதான் முக்கியம். பாரு அபிராமி, நீ பேசுறதெல்லாம் சரிதான், ஆனா அவன் எந்த சூழ்நிலையில அந்த பிள்ளைக்கு தாலி கட்டினான்னு உனக்கு தெரியுமா? அவன் எந்த சூழ்நிலையிலையும் எப்படியும் பண்ணிட்டு போட்டோம். ஆனா அப்படி ஒரு நிலைமையில அப்பா அம்மா இருக்காங்களே, அவங்க சம்மதம் முக்கியம்னு உங்க மகனுக்கு தோணவே இல்லைல? சக்தி சக்தி அந்த உடனே அதை இதன்னு சொல்லி வெறுப்பேத்தி விட்டேல, உனக்கு சந்தோஷம் தானே? இப்ப குழுவுலன்னு இருக்கும்ல. என்ன காரியம் சக்தி பண்ணி வச்சிருக்க நீ? அப்பா அது வந்து இது வந்து இல்ல இருக்காத. முத அந்த சிரிக்கி எங்க இருந்து கூட்டு வந்து அங்கேயே விட்டுட்டு வா. அம்மா என்ன பேசிட்டு இருக்கீங்க? அவளுக்கு நான் தாலி கட்டி இருக்கேன், அவ என்னோட பொண்டாட்டி, என்ன நம்பி வந்தவள எப்படி நீங்க சொன்ன மாதிரி விட்டுட்டு வர முடியும்? நீ யாரோட பையன்? நான் உங்க பையன் தாமா. என் பையனுக்கு வரப்போற பொண்டாட்டி எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும். இந்த வீட்டுக்கு மருமகளா வரணும்னா அதுக்கு ஒரு தகுதி இருக்கு. அதை விட்டுட்டு ரோட்ல போறவள நீ தாலி கட்டி கூட்டு வந்தா இந்த வீட்டு மருமகளா ஆயிருவாளா என்ன?
அம்மா ஏன் இப்படிலாம் பேசிட்டு இருக்கீங்க? அவளுக்கு இந்த வீட்டுக்கு மருமகளா வர உரிமை இல்லையா என்ன? இல்லடா, அவளுக்கு இந்த வீட்டுக்கு மருமகளா வர உரிமை இல்ல. என் வீட்டுக்கு மருமகளா வரணும்னா அதுக்கு ஒரு தகுதி அந்தஸ்து இருக்கணும். எனக்கு பிடிச்சவளா இருக்கணும். அதை விட்டுட்டு ஒரு நாய்க்கு நீ தாலி கட்டி கூட்டு வந்தா அது எனக்கு மருமகளா ஆயிருமா என்ன? அபிராமி ஏன் கத்துறீங்க? இல்ல ஏன் கத்துறீங்கன்னு கேட்டேன். ஏன் இப்படி அநாகரிகமா பேசிட்டு இருக்க? நீ பேசுறத கேட்டா அந்த பிள்ளையோட மனசு எவ்வளவு கஷ்டப்படணும் உனக்கு தெரியுமா? அவ மனசு கஷ்டப்பட்டா எனக்கு என்ன, கஷ்டப்படலைன்னா எனக்கு என்ன? அவளை எனக்கு பிடிக்கல. பூமாரி சொன்ன மாதிரி அவ இந்த வீட்டுக்கு மருமகளா வர தகுதியே இல்லாதவ. என் பிள்ளைய மயக்கி அவன் கையால தாலி கட்டினவளா இந்த வீட்டுக்கு மருமகளா ஆயிர முடியுமா என்ன? சக்தி, நான் சொன்னதை செய்ய போறியா இல்லையா? என்னம்மா செய்யணும்? அவ இந்த வீட்டுல இருக்க கூடாது. அவ இந்த வீட்டுல இருந்தா நான் இருக்க மாட்டேன். சரிம்மா, உங்க இஷ்டப்படியே நான் பண்றேன். ஆனா அவ இல்லாத வீட்டுல நானே இருக்க மாட்டேன். சக்தி, என்னம்மா, நீங்க தானே சொன்னீங்க அவ இந்த வீட்டுல இருக்க கூடாதுன்னு. அவன் நான் தாலி கட்டின பொண்டாட்டி, என்ன நம்பி வந்தவள என்னால எப்படி விட்டுட்டு போக முடியும்? நீங்க விட்டுட்டு போன்னு சொன்னா நான் விட்டுட்டு போயிருவேனா என்ன? முடியாதுமா, முடியாது. அவ இந்த வீட்டுல இருக்க கூடாதுன்னா நானும் இந்த வீட்டுல இருக்க மாட்டேன். சக்தி, என்னடா பேசிட்டு இருக்க நீ? உன்னை நான் இந்த வீட்டுல இருக்க கூடாதுன்னு சொல்லவே இல்ல. நீ என் பிள்ளை, நீ இங்கதான் இருக்கணும். அப்ப அவளும் இங்கதான் இருப்பா. ஏண்டா, உனக்கு நாங்க முக்கியம் இல்ல? நேத்து வந்து எவ்வளவு வார்த்தை உனக்கு முக்கியமா போயிட்டா, அப்படித்தானே? நீங்க முக்கியம் இல்லைன்னு சொல்லவே இல்லையே. என்ன எதுக்குடா? அம்மா சொன்னப்ப அவ போனா நானும் போவேன்னு சொன்னேன். அப்ப அவ எங்க போனா நீ பின்னாடியே போயிருவ. நாங்க உனக்கு முக்கியம் இல்ல. நாங்க எக்கேடா கெட்டு போனா உனக்கு என்ன? குமாரி, அதிகமா பேசாத. உங்களுக்கு உங்க பையன் தானே முக்கியம், நானும் முக்கியம் இல்ல, அப்படித்தானே? அப்பா, நான் எந்த சூழ்நிலையில தாலி கட்டினேன்னு உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க இப்படி எல்லாம் பேச மாட்டீங்க. எப்பேற்பட்ட சூழ்நிலையா வேணா இருக்கட்டும், ஆனா நீ எவ்வளவு ஒருத்தி கழுத்துல தாலி எப்படி கட்டலாம்? தாலி கட்ட வேண்டிய சூழ்நிலை இருந்தா கட்டிதாமா ஆகணும். 1000 தான் இருந்தாலும் நாங்க இந்த ஊர்ல இல்லாத நேரத்துல நீ இப்படி எல்லாம் பண்ணது தப்புதான் சக்தி. அப்பா, நான் என்ன நடந்துச்சுன்னு சொல்றேன். அதுக்கப்புறம் நான் பண்ணது தப்பா இல்லையான்னு நீங்களே சொல்லுங்க. என்ன சக்தி சொல்ற? இவ்வளவு நடந்துருச்சா? ஒரு பொண்ணுக்கு பஞ்சாயத்துல இவ்வளவு அசிங்கமா? அசிங்கம் தான்பா. அதுவும் யாரால? என்னால. இப்ப நீங்க சொல்லுங்க, என்னால ஊருக்குள்ள அசிங்கப்பட்ட பொண்ணுக்கு என்ன தவிர வேற யாருப்பா வாழ்க்கை கொடுக்க முடியும்? உங்க மனசாட்சியோட நீங்க பேசுங்க. இந்த இடத்துல நீங்க இருந்தா என்னப்பா பண்ணிருப்பீங்க? நீங்க தான் எனக்கு சொன்னீங்க ஒரு பொண்ணோட விருப்பம் இல்லாம நீ அவளை கல்யாணம் பண்ண கூடாதுன்னு. ஆனா இப்போ அவளோட விருப்பத்தோட தான் நான் கல்யாணம் பண்ணியிருக்கேன். இப்ப சொல்லுங்க, நான் பண்ணது தப்பா? இல்ல சக்தி, நீ பண்ணது தப்பு கிடையாது. 2 பேரும் வாய மூடுங்க. பிரியா, மகாராணி கூப்பிட்டா தான் வருவீங்களா? இவ்வளவு நேரம் என் அம்மாவும் என் அப்பாவும் ஏன் இந்த ஹால்ல எவ்வளவு பெரிய பிரளயமே நடக்குது, நீ கூப்பிட்டா தான் வர்ற. அந்த அளவுக்கு பெரிய மகாராணி ஆயிட்டீங்க போல. அத்தை, மாமா, எங்களை மன்னிச்சிருங்க. யாருக்கு? யாரடி அத்தை? என் பையன் உங்க கழுத்துல தாலி கட்டிட்டா நீ எனக்கு மருமகள் ஆயிருவியா என்ன? என்னம்மா பேசிட்டு இருக்கீங்க? நான் அவ கழுத்துல தாலி கட்டியிருக்கேன். சொன்னாலும் சொல்லாட்டினாலும் அவ உங்களுக்கு மருமக தான். மருமகளா? மருமக? பெரிய இந்த மருமக அப்படியே முறப்படி வந்திருக்கா பாரு என் வீட்டுக்கு மருமகளா. மருமகளா வர்றவ எல்லாரோட சம்மதத்தோடையும் சந்தோஷத்தோடையும் இந்த வீட்டுக்குள்ள வரணும். ஆனா இங்க அப்படியே நடந்திருக்கு. ஏம்மா அப்படிலாம் பேசிட்டு இருக்கீங்க? நீங்க பேசுறது அவ மனசை காயப்படுத்தாது. நீ செஞ்சது எங்களை காயப்படுத்தல. அபிராமி, நீங்க பேசாதீங்க. அப்பா, நீங்க சொன்ன மாதிரி அவ சம்மதத்தோட தான் நான் கல்யாணம் பண்ணியிருக்கேன். அவ சம்மதம் இல்லாமலாம் இந்த கல்யாணம் நடக்கல. அவ சம்மதம் போதுமா உனக்கு? எங்களை அப்பா அம்மாவை நினைச்சிருந்தா எங்களோட சம்மதமும் முக்கியம்னு நீ நினைச்சிருக்கணும். அபிராமி, என்ன அபிராமி? இல்ல என்ன அபிராமின்னு கேக்குற? பாரு அபிராமி, அந்த பொண்ணோட மானத்தை விட வாழ்க்கையை விட உன்னோட சம்மதமோ என்னோட சம்மதமோ அவங்களுக்கு தேவை இல்ல. நான் அந்த இடத்துல இருந்தாலும் நானும் அதைத்தான் பண்ணிருப்பேன். நமக்கும் ஒரு பொம்பளை பிள்ளை இருக்கு, சரியா? ஒரு பொண்ணோட கஷ்டம் என்னன்னு உனக்கும் தெரியும். அப்படி இருந்தும் நீ இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க பத்தியா? அதுதான் அபிராமி எனக்கு கஷ்டமா இருக்கு. நீயே சொல்லு, நம்ம பொண்ணுக்கு இப்படி ஒரு சூழ்நிலை வந்தா இப்படித்தான் பேசுவியா என்ன? அதுக்காக இவ கூட என் பொண்ணு நீங்க ஒப்பிட்டு பேசாதீங்க. என் பொண்ணு நான் ஒண்ணு அப்படி எல்லாம் வளர்க்கல. அம்மா, என்னடா அம்மா? என்ன அம்மா? இதுல அவன் மேல மட்டும் தப்பு இல்ல, என் மேலையும் தப்பு இருக்கு. இந்த விஷயத்துல நானும் சம்மதப்பட்டிருக்கேன். பிரியா நிலைமையில இருந்து யோசிக்காத அபிராமி, பூமாரி நிலைமையில இருந்து யோசிச்சு பாரு. ஏன்னா நீ தான் அவளை பெத்தவ. அவளுக்கு இப்படி ஒரு கஷ்டம் வந்தா நீ இப்படித்தான் பேசுவியா என்ன? ஆக மொத்தத்துல என்னமோ பண்ணி என்னை மாத்தணும்னு முடிவு பண்ணிட்டீங்க. ஆனா நான் என்னைக்கும் மாற மாட்டேன். நீங்க வேணா அவளை இந்த வீட்டு மருமகளா ஏத்துக்கங்க, ஆனா என்னால ஒரு நாள் ஏத்துக்க முடியாது. அபிராமி, அம்மா என்னம்மா நீ பாட்டுக்கு பேசாம போற? என்ன பண்ணணும்ன்ற? அவ இந்த வீட்டுல இருக்க கூடாது. அம்மாவும் நீங்களும் இவள இந்த வீட்டுல இருந்து விரட்டுவீங்கன்னு பார்த்தா நீங்க என்னம்மா அவளுக்கு சாதகமா பேசிட்டு இருக்கீங்க? பாரு பூமாரி, அவ அண்ணி, உன் அன்னைக்கு தாலி கட்டி கூட்டிட்டு வந்திருக்க பொண்டாட்டி. அப்படின்றப்ப அவதான் இந்த வீட்டு மருமக. இதை யாராலையும் மாத்த முடியாது. உன் அம்மா மாதிரியே நீயும் பேசிட்டு இருக்காம
படிச்ச புள்ள மாதிரி நடந்துக்க, சரியா? அப்பா அப்பா இப்ப வேற இழுச்சிட்டு நிப்பான். ரொம்ப சந்தோஷப்படாத சரியா? நான் சொன்ன மாதிரி இவள இந்த வீட்ல இருந்து அம்மா விரட்டுவாங்க. ஒருவேளை அம்மா ஏத்துக்கிட்டா? அம்மா ஏத்துக்கிட்டாலும் நான் ஏத்துக்கிற மாட்டேன். ரொம்ப சந்தோஷப்படாத. ஆமா அதெல்லாம் இருக்கட்டும், இது என்னோட படவே இல்ல. அம்மா உன்னோட படவாதான். யார் கேட்ட அவளுக்கு எடுத்து கொடுத்த? அதுவும் எனக்கு பிடிக்காத அவளுக்கு என்னோட படவே நீ எடுத்து கொடுத்திருக்க. இது யார் வாங்கி கொடுத்தது? நீதான் வாங்கி கொடுத்த. நான் தானே வாங்கி கொடுத்தேன். அப்ப அது என்னோடது. நீ வாங்கி கொடுத்தா உன்னோடதா? அப்ப நான் வாங்கி கொடுத்தா என்னோடதா? யாருக்கு வாங்கி கொடுத்திருக்கியோ அது அவங்களோடதடா. எனக்கு தானே நீ வாங்கி கொடுத்த. எப்படி நீ அதை அவளுக்கு தூக்கி கொடுக்கலாம்? என்கிட்ட நீ ஒரு வார்த்தை கூட கேட்கல. பாவண்டி, வேற புடவை எதுவும் இல்ல, அதனாலதான் எடுத்து கொடுத்தேன். அழகா இருக்கல்ல? ஆமா ஆமா ரொம்ப அழகுதான். இன்னைக்கு ஒரு நாளைக்கு நான் அவளுக்கு வேற ஏதாவது புடவை எடுத்து கொடுத்துருவேன். அதுக்கப்புறம் இதை நீயே வச்சுக்க. உன் பொண்டாட்டி கட்டினது எனக்கு எதுக்கு? என்கிட்ட இருக்கு 1000 புடவை. நீ எடுத்து கொடுத்ததானே எனக்கு பெருசு. யாரோ ஒரு பிச்சைக்காரிக்கு கொடுத்துட்டேதான் நினைச்சுக்கிறேன். எத்தனை பட்டாலும் இப்ப திமுற அடங்குதான் பாரு. நீயே அழுதுட்டு இருக்க, அவங்க பேசிட்டு போனதுக்கு அழுதுட்டு இருக்க. மன்னிச்சிருங்க, என்னாலதான் இவ்வளவு பிரச்சனையும். உன்னால என்ன பிரச்சனை? உன்னால எந்த பிரச்சனையும் இல்ல. நான் எடுத்து சொன்னேன்னு எங்க அப்பா புரிஞ்சுக்கிட்டாரு பாத்தியா? அதே மாதிரி என் அம்மாவும் ஒரு நாள் புரிஞ்சுக்கிடுவாங்க. இந்த வாண்ட பேசுறதெல்லாம் நீ பெருசா எடுத்துக்கிறாத. அவ சின்ன பொண்ணு, அவ என்ன பேசணும்னு யோசிச்சுலாம் பேச மாட்டா. அதெல்லாம் பரவாயில்ல. பின்ன எதுக்காக நீ இப்படி ஃபீல் பண்ணிட்டு இருக்க? உன் பக்கத்துல நான் இருக்கும்போது உன் கண்ணுல கண்ணீர் வரவே கூடாது. உனக்காக நான் இருக்கேன். இதுக்கப்புறம் உனக்கு எந்த கஷ்டமும் நான் வர விட மாட்டேன். என்ன நான் இவ்வளவு சொல்லிட்டு இருக்கேன், இன்னமும் நீ கண் கலங்கிட்டா இருக்க? சரி மொத சிரிக்க மாட்டியா? சிரிக்க வச்சுட்டா போச்சு. வேண்டாம் சக்தி. அப்ப சரி, மாட்டேன். அப்பைய வேலைய காட்டிட வேண்டிதான். வேண்டாம் சக்தி. ஏன் இப்படி விளையாடுறீங்க? ஹால்ல நின்னுட்டு இருக்கோம். அதாவது பார்த்தா என்ன நினைப்பாங்க? யாரும் எதுவும் நினைக்க மாட்டாங்க. இதுக்காக ஹால்லையா? ஓஹோ, எனக்கு புரிஞ்சிருச்சு. என்ன புரிஞ்சிருச்சு? ஹால்ல நிக்கிறது தானே பிரச்சனை. அதெல்லாம் இல்ல. பின்ன வேண்டாம். முத்தத்தாலே பெண்ணே சேலை நெய்வேன் கண்ணே நாணத்தாலோராடை சூடிக் கொள்வேன் நானே. தேன் கழிக்கும் தென்றலாய் நின்னருகில் வந்து நான் சேலை நதி ஓரமாய் நீந்தி விளையாடவா. எதுக்கு இப்படி பாக்குறீங்க? ஏன் நான் பார்க்க கூடாதா? கொஞ்சம் ஆசைக்கேணிக்குள்ளே ஆடும் மீன்கள் துள்ளி. ஏன் அங்கிட்ட திரும்பிட்ட? நான் பாறேன். நான் போறேன். அம்மா பேய். யாரு? நான் பேயா? பொண்டாட்டி உன் பக்கத்துல நின்னா அழகா தெரியறா, நான் பேய் மாதிரி தெரியனா? இரு இரு உன்னை வச்சுக்கிறேன். இரு, என்கிட்ட ஒரு நாள் சிக்காமையா போயிருவேன். என் ஆசை தங்கச்சி. அம்மா, ஏன் எதுக்கு இப்ப அம்மா கூப்பிடுற? பேசுற பேச்சுலயே தெரியும் யார ஆசை தங்கச்சின்னு. ஏமா கோவமா இருக்க? அசிங்கமல்ல உனக்கு? நடு கால்ல நின்னுட்டு இப்படி ஒரு கேவலமான விஷயத்த பண்ணிட்டு இருக்க. இல்லையே, ஏன் பொண்டாட்டி நான் ரொமான்ஸ் பண்றேன், உனக்கு என்ன வந்துச்சு? அப்பாவே அம்மாவையும் கூப்பிடுறேன். அப்பா அம்மாக்கு என்ன வந்துச்சுன்னு சொல்லுவாங்க. லூசு மாதிரி பேசாத பூமாரி, நீ இன்னும் போகல. போயிட்டு திரும்ப ரிட்டர்ன் வந்து பார்த்தா இங்க நீ எவ்வளவு கேவலமான விஷயத்த பண்ணிட்டு இருக்க. உமச்சிக்கு ரொமான்ஸ் ஒண்ணுதான் கேடு. அதுலயும் அந்த அம்மா வெக்க வேற பட்டுட்டு போகுது. என்னால தாங்க முடியலடா. ஓ பாத்துட்டியோ? கன்றாவியெல்லாம் என் கண்ணால பாக்கணும்னு என் தலை எழுத்துடா. முத கரைக்கிட்ட எடுத்துட்டு வந்து என் கண்ணை கரைக்கிறணும். ஓஹோ அப்படியா? நீ சொன்ன மாதிரி முத அந்த வேலையை பார்த்தா நல்லா இருக்கும். திமுரு கொஞ்சம் நஞ்ச திமுறா இருக்கு உனக்கு. இவனை விட்டா அவளை 1 மாசத்துல பிரெக்னன்ட் ஆக்கி பர்மனண்டா இந்த வீட்டுக்கு மருமகள் ஆக்கனால ஆக்கிடுவான். இப்படி மட்டும் நடந்தா நான் போட்ட சவால் என்னத்துக்கு ஆகுறது? இவளை எப்படி இந்த வீட்டுல இருந்து 1 மாசத்துல நான் விரட்ட முடியும்? விடக்கூடாது. இவன் கண் பார்வையில இருந்து அவளை நான் விலக்கியே வச்சிருக்கணும். அது மட்டும் நடக்காது பூமாரி, நடக்கவே நடக்காது. ஏன்னா அவ என் கண்ணுக்குள்ளேயே இருக்கா. நீ கேட்டியா? அதான் பதில் சொன்ன. கன்ஃபார்ம் இவன் அவளை பிரெக்னன்ட் ஆக்குறது கன்ஃபார்ம். நான் போட்ட பிளான் நடக்காம தான் போகும்னு நினைக்கிறேன். அப்புறம் என்ன நடந்துச்சு தெரியுமா? சொல்லேடி, அப்புறம் என்ன நடந்துச்சு? ஐயோ ஒரே காமெடி போங்க. நான் வந்து என்னடான்னு பாக்குறேன், தாத்தா வந்து பாட்டிய புடிச்சிட்டு நிக்கிறாரு. அப்புறம் இவளுக்கு 2 பேரும் அப்படி என்னத்த கேட்க பக்கேன்னு சிரிச்சிட்டு பேசுறாளுங்க.
தாத்தா வந்து பாட்டிய பாக்குறதும் பாட்டி தாத்தாவை பாக்குறதும் ஒரே ரொமான்ஸ் தான் போங்க. இவளுக்கு ரெண்டு பேரும் எங்களை பத்தி பேசதான் சிரிச்சிட்டு இருக்காங்களா? அப்புறம் அப்புறம் என்னாச்சு? அப்புறம் ஒன்னாச்சு. பாட்டி எடு உடைச்சிருக்கி உன்ன நான் இதை யார்கிட்டயும் சொல்லக்கூடாதுன்னு சொன்னா இல்லையாடி? இப்ப என்னடா நான் அம்மா கிட்ட சொல்லி கிக்க பக்க என்ன சிரிச்சிட்டு இருக்க? பாட்டி அம்மா கிட்ட சொல்றதுனால என்ன இருக்கு? என்ன இருக்கா? அவ என்ன பத்தி என்னடி நினைப்பா? அத்தை நான் ஒன்னும் நினைக்கல. பாத்தீங்களா அம்மா ஒன்னும் நினைக்கலையா. நாங்க ரெண்டு பேரும் சும்மா தான் பேசிட்டு இருக்கோம். உங்களை கிண்டல் பண்ணலாம் இல்ல. நீ பேசுறதுலே தெரியுதுடி கிண்டல் பண்றியா இல்லையான்னு. அது யதார்த்தமா நடந்தது. அத வச்சு அம்மாட்ட சொல்லி நீ சிரிச்சிட்டு இருக்க. இருந்தாலும் பாட்டி உங்க ரொமான்ஸ் சூப்பர். என்னடி சிரிப்பு கேக்குது? இதுல என்ன இருக்கு? ஆமா ஆமா பாட்டி தாத்தா ரொமான்ஸ் மாதிரி உங்களுக்கு ஏதாவது ரொமான்ஸ் இருக்கும்ல? சொல்லுங்க. சொல்லு சொல்லு கேக்குறால சொல்லு. என்ன பேசிட்டு இருக்கீங்க? அவ சின்ன பொண்ணு. அவ ஏதோ கேக்குறான்றதுக்காக இவ்வளவு நேரம் என்னையும் என் புருஷனையும் சொல்லி சிரிச்சிட்டு இருந்தீங்க. உங்களுக்கு நான் வலிக்குதோ? இவ வயசு கண்ணு நான் சொல்றேன். அத்தை இவ்வளவு நேரம் என்ன சொல்லி சிரிச்சிட்டு இருந்தா? ஐயோ அத்தை தெரியாம பண்ணிட்டேன். பாட்டி சொல்லு பாட்டி. என்னடி நொல்லு பாட்டி? போ போய் ஏதாவது வேலை இருந்தா பாரு. அப்ப நீ சொல்லு. பாட்டியும் தாத்தாவையும் சொல்லிட்டு இருந்தா மட்டும் இப்ப சிரிச்சா எவ்வளவு நேரம்? உங்களுக்குள்ள ஏதாவது ரொமான்ஸ் இருக்குல்ல? சொல்லுமா. ஓடி என்கிட்ட. எனக்கு வேலை இருக்கு. நான் போய் வேலையை பார்க்க போறேன். அம்மா அம்மா நீ சொல்றேன் சொன்னல சொல்லு. என்ன சொல்லணும்? போய் படிக்கிற வேலை இருந்தா பாருடி போடி. இந்த ரொமான்ஸ் கிமான்ஸ் எல்லாம் உன் புருஷன் வீட்டுல போய் உன் புருஷன் கூட வச்சுக்க சரியா? உன் கல்யாணம் மட்டும் முடியட்டும்டி. நான் பார்க்கத்தானே போறேன். என்ன பார்க்க போறேன்? நானும் என் புருஷனும் ரொமான்ஸ் பண்றதவா? வாங்கி வாங்கி உடையெல்லாம் வாய் இல்லாட்டி நாய் தாண்டி தீட்டு போகும். போ பாட்டி. இவனுக்கு என்னாச்சு? ஏன் இவன் ஒரு மாதிரி உட்காந்துட்டு இருக்கான்? அங்க எப்படி ஆயில் வந்திருக்கும்? தப்பி தவறி ஏதோ கீழே சிந்தி இருந்தாலும் கிச்சன்ல யூஸ் பண்ற பொருள் ஹால்க்கு எப்படி வந்துச்சு? பாட்டி கீழே விழுகாம தாத்தா பிடிச்சிட்டாரு. சரி, ஒருவேளை கீழே விழுந்து எங்கேயாவது அடிபட்டு இருந்தா என்ன பண்றது? இது தெரிஞ்சு நடந்த விஷயமா இல்ல தெரியாம நடந்த விஷயமா? அம்மா இப்படி பண்றதுக்கு சான்ஸே இல்லை. ஏன்னா இத்தனை வருஷமா அம்மா கிச்சன்ல எல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஹால்க்கு எதுவும் வந்ததா எனக்கு தெரியல. ஆனா இப்போ திடீர்னு ஆயில் கீழே கொட்டி கிடக்குன்னா அதுவும் படிக்க பக்கத்துல போய் எப்படி தெரியாம கொட்ட முடியும்? என்னாச்சு உனக்கு? அப்படி என்னத்தை வச்சிட்டு இருக்கான்? சம்திங் ராங். சொல்லுமா. என்னத்த எதை இப்படி யோசிச்சுட்டு இருக்க? அதானே நானும் ஐசா அப்பதான் பாத்துட்டு இருக்கோம். அப்படி என்ன யோசிச்சுட்டு இருக்க நீ? இல்ல பாட்டி, நேத்து நீங்க விழுந்தீங்களே அத பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கேன். அத பத்தியா? அத பத்தி இப்ப எதுக்கு மாமா யோசிச்சுட்டு இருக்காங்க? அத பத்தி இப்ப என்ன யோசிச்சுட்டு இருக்க நீ? இல்ல ஐசு, நீ கவனிக்கலையா? எதை கவனிக்கலையா? இது ஏதாவது தற்செயலா நடந்திருக்கும். ஏதாவது மேட்டு கீட்டு கூட வலிக்கி விட்டுருக்கலாம். ஆமா ஆமா ஐசு சொல்றது சரிதான். மேட்டு கீட்டு ஏதாவது வலிக்கி விட்டுருக்கும் மாமா. அதனால பாட்டி உழுக போயிருப்பாங்க. அவங்கிட்ட கேட்டனா? நேத்து நீ பக்கத்திலேயே இல்ல, அப்புறம் எப்படி நீ பேசுற? இல்ல மாமா. ஆமாப்பா துணிக்குன்னு ஏதாவது இருந்தா கூட ஒவ்வொரு நேரம் வலிக்கி விடுறோம். அதத்தான் என் பொண்ணு சொல்றா. நீங்க பாத்தீங்களா? நீங்க ரெண்டு பேரும் பக்கத்திலேயே இல்லைல, பேசாம இருங்க. நீ எதை கவனிச்சியான்னு கேட்ட? அவனுக்குள்ள ஆயில் கொட்டி இருந்தது, நீ பாத்தியா? என்னடா சொல்ற? என்ன கொட்டி இருந்துச்சா? ஆமா பாட்டி, என்ன கொட்டி இருந்துச்சு. அத நான் பார்த்தேன். நீங்க கவனிச்சிருப்பீங்கன்னு நினைச்சேன். கவனிக்கலையா அத? இப்ப என்னையா சொல்ற? அங்க எப்படி என்ன வந்திருக்கும்? அதத்தான் பாட்டி நானும் யோசிச்சுட்டு இருக்கேன். கிச்சன்ல இருந்து என்ன எப்படி ஹாலுக்கு வரும்? என்ன சொல்ற? என்னையா கொட்டி இருந்துச்சு? நான் கூட பாட்டி தெரியாம தான் வலிக்கி விழுந்திருப்பாங்கன்னு நான் நினைச்சேன். தாத்தா பிடிச்சதுனால சரியா போச்சு. ஒருவேளை தாத்தா பிடிக்கலன்னா பாட்டிக்கு என்ன இருக்கும்? என்ன இருக்கும்? உன் பாட்டி மண்டைய போட்டிருப்பா. நாங்க நிம்மதியா இருந்திருப்போம். என்னம்மா சொன்ன? நான் ஒண்ணு சொல்லலம்மா. இல்லையே, ஏதோ சொன்ன மாதிரி இருந்துச்சு. மண்டைய போட்டா கொண்டைய போட்டான்னு. ஐயோ நான் எப்ப அப்படி சொன்னேன்? நான் அப்படிலாம் சொல்லவே இல்லையே. ஐயோ இந்த அம்மா வேற ஏதாவது பேசியே காட்டி கொடுத்துரும் போல. வாய மூடிட்டு சும்மாவே இருக்காது. நீங்க கவனிச்சிருப்பீங்கல்ல, நான் நினைச்சிட்டு இருந்தேன். அப்புறம் கொஞ்ச நேரத்திலேயே அந்த எண்ணெய் கிளீன் ஆயிருச்சு. எப்படி? யார் தொடச்சது? நான் எதுவும் தொடக்கலையா? ஐசு நீ எதுவும் தொடச்ச? இல்ல அப்ப நான் கவனிக்கவே இல்ல. அப்புறம் எப்படி நான் தொடக்க முடியும்? பின்ன யாரு தொடச்சது? நான் தான் மாப்பிள தொடச்சேன். என்ன ஏதோ கொட்டி கிடக்க மாதிரி இருந்துச்சா, அதான் நான் எடுத்துட்டு வந்து தொடச்சேன். யாரும் உளுந்துட கூடாது பாத்தீங்களா, அதனாலதான் நான் தொடச்சேன். யாருமே பார்க்கல. யாருமே பார்க்காத விஷயம் இவங்க கண்ணுக்கு மட்டும் எப்படி தெரிஞ்சிச்சு? விழுந்த அப்பத்தாவே பார்க்கல. நானே அப்பத்தா சத்தம் போட்டப்பதான் பார்த்தேன். அப்புறம் எப்படி இவங்களுக்கு அங்க என்ன கொட்டி கிடக்க விஷயம் தெரிஞ்சிருக்கும்? ஆமா, நேற்று இவங்க வீட்டுல தானே இருந்தாங்க. அப்பத்தா அவ்வளோ சத்தம் போட்டதுக்கு அப்புறமும் கூட வெளியே வரவே இல்லையே.
ஏன் அத்தை, யாருமே கவனிக்காத விஷயம் உங்க கண்ணுக்கு மட்டும் எப்படி தெரிஞ்சுச்சு? வாய மூடிட்டு சும்மா இருக்குதான்னு பாரு. செய்யாத நான் சொன்னப்ப கேட்க மாட்டேன்ட்டு இப்ப வந்து நல்ல பேர் வாங்குறதுக்கு நான் தான் தொடச்சேன்னு சொல்லிட்டேன். இப்ப என் மாமா கண்டுபிடிச்சிருப்பாங்க நீ தான் கொட்டனு. போச்சு, எல்லாம் போச்சு. என் வாழ்க்கையை நாசமாக்குறது முக்காவாசி நீங்க தான். சொல்லுங்க அத்தை, யாரு கண்ணுக்கும் தென்படாதது உங்க கண்ணுக்கு மட்டும் எப்படி தெரிஞ்சுச்சு? ஐயோ மாப்பிள, நீங்க வேற. நானும் அந்த எண்ணெயில காலை வச்சு வலிக்கு விழுந்துட்டேன். என்ன அத்தை சொல்றீங்க, நீங்களும் விழுந்துட்டீங்களா? ஆமா ஐசு, எந்த படுபாவி எண்ணெய் அங்க ஊத்துனதுன்னு தெரியல. நானும் வலிக்கு விழுந்து எங்க பாரு, இடுப்பெல்லாம் ஒரே வலி. ஜோதிதான் நைட்டுல எனக்கு அயோடெக்ஸ் தேய்ச்சி விட்டா. இவ்வளவு நேரம் அத்தை நல்லா தானே நின்னுட்டு இருந்தாங்க. நான் இப்ப கேள்வி கேட்டோன்னே ஏன் இப்படி எல்லாம் பண்றாங்க? அதுவும் இவங்க வலிக்கு விழுந்துட்டாங்கன்னு சொல்றாங்க. இது உண்மையா இல்ல பொய்யா? ஏமா நீமா வலிக்கு விழுந்த? பார்த்து வந்திருக்க கூடாது. ஏன் அம்மா, நீங்க என்ன பார்த்துட்டு போயா வலிக்கு விழுந்தீங்க? இல்லம்மா, நான் பார்க்காம போய் தான் வலிக்கு விழுந்தேன். அது மாதிரிதாம்மா, நானும் பார்க்காம போய் தான் வலிக்கு விழுந்தேன். யாராவது வலிக்கு விழுவன தெரிஞ்சுக்கிட்டா எண்ணெயில போய் கால் வைப்பாங்களா? என்னம்மா நீங்க பேசுறீங்க? யோ அம்மா, ஓவர் ஆக்டிங் உடம்புக்காகாது. நீ இப்ப பேசுறத வச்சு மாமா எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஆமா, அவங்க பாட்டுக்கு பேசாம இருந்திருப்பாங்க. யாரு எண்ணெய் ஊத்துனதுன்னு தெரியாம இருந்திருப்பாங்க. நீ வாயை கொடுத்து வம்பள மாட்டிக்கிட்டேல. இப்ப பாரு என்னென்ன நடக்க போதோ தெரியல. என்ன ஜோதி, உங்க அம்மா சொல்றது உண்மையா என்ன? ஆமா மாமா, அம்மா தெரியாம வலிக்கு விழுந்துட்டாங்க. நான் தான் நைட்லாம் இடுப்புல அயோடெக்ஸ் தேய்ச்சி விட்டேன். இப்பதான் கொஞ்சம் பரவாயில்லன்னு சொல்றாங்க. ஏ அத்தை, வாங்க ஹாஸ்பிட்டல் கூட போயிட்டு வருவோம். இல்லம்மா வேண்டாம், அயோடெக்ஸ் தேய்ச்சா எல்லாம் சரியா போகும். சரியில்லையே, ஏதோ சரியில்லாத மாதிரிதான் எனக்கு தோணுது. கீழே விழுந்து இடுப்புல அடிபட்டிருக்குன்னா ஹாஸ்பிட்டல் போனாதான் சரியாகும். அது எப்படி அயோடெக்ஸ் தேய்ச்சோன்னே சரியாகும்? ஒருவேளை நான் ஜோதி கிட்ட பேசாததுக்கு காரணம் பாட்டின்னு தான் இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதனால இவங்க கூட இப்படி பண்ணிருக்கலான்னு எனக்கு தோணுது. பாத்துக்கிறேன். இப்பதானே என்கிட்ட மாட்டியிருக்காங்க. இதுக்கப்புறம் இவங்கள நடவடிக்கைய கண்காணிக்கிறது தான் என்னோட வேலை. நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க மாப்ள, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். அதான் நான் வலிக்கு விழுந்துட்டேனே, வேற யாரும் வலிக்கு விழுக கூடாதுன்னு நான் தான் அங்க க்ளீன் பண்ணேன். ஓ அப்படியா, நல்ல வேலை பண்ணியிருக்கீங்க அத்தை. வீட்டுல வேற யாரும் வலிக்கு விழுந்துடக்கூடாதுன்னு நீங்க நினைச்சிருக்கீங்க, அப்படித்தானே? அதனாலதான் இப்படி ஒரு காரியம் பண்ணியிருக்கீங்க, அப்படித்தானே அத்தை? போச்சு போச்சு, எல்லாத்தையும் மாமா கண்டுபிடிச்சிட்டாங்க. அவங்க பேசுறதுலயே எல்லாம் தெரியுது. ஆமா மாப்பிள்ள, அப்படித்தான். இந்த வீட்டுல இருக்கவங்க எல்லாரும் எனக்கு ரெண்டு கண்ணு மாதிரி. அதனாலதான் எனக்கு நடந்த மாதிரி யாருக்கும் நடந்துடக்கூடாது பாத்தீங்களா? அதனாலதான் நான் அப்படி பண்ணேன். சரிங்க அத்தை, ரொம்ப நல்ல காரியம் பண்ணியிருக்கீங்க. சரி பாட்டி, எனக்கு வெளியே கொஞ்சம் வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். டேய், கல்யாணத்தை வச்சுக்கிட்டு எங்க கிளம்புற நீ? எங்கேயும் போக கூடாது. இப்ப வந்துருவேன். எங்க சார் போறீங்க? ஏன், உனக்கு என்ன? உனக்கும் எனக்கும் இன்னைக்கு வேலை இருக்கு. வேலை இருக்கா? என்ன வேலை இருக்கு? அதெல்லாம் என்னால எங்கேயும் கூட்டு போக முடியாது. கூட்டு போடா. எங்கன்னு சொல்லும் அத. கூட்டு போக முடியுமா முடியாதான்னு அப்புறம் நான் சொல்றேன். வருங்கால பொண்டாட்டியோட அளவு பிளஸ் வாங்கணுமா, அதுதான் அம்மா உன்ன கூட்டு போச்சுனாங்க. அங்கெல்லாம் நான் வரல, நீ அப்பாவும் போயிட்டு வாங்க. வாடா. எனக்கு முக்கியமான வேலை இருக்கு. டேய் போயிட்டு வாடா. முடியாது பாட்டி. ஏய் ப்ளீஸ் டா, அண்ணா வாடா. மதுக்கு எனக்கும் ஒண்ணு போல Dress வேற எடுத்து வச்சிருக்கேன், அதையும் வேற கொடுக்கணும். அப்பாவும் வரமாட்டேன், முக்கியமான வேலை இருக்குன்னு சொல்லிட்டாருடா. அதனாலதான் அம்மா ஒன்ன கூட்டு போக சொன்னாங்க. இப்போ என்னடா நீயும் வர மாட்டேங்கிற? என்னது, என்ன சொன்ன? உங்க போய் அளவு பிளஸ் வாங்கிட்டு மதுக்கு எனக்கு ஒரே மாதிரி Dress எடுத்து வச்சிருக்கேன், அதையும் மதுட்ட போய் கொடுக்கணும். உன் கல்யாணத்துக்கு அவ போடணும்ல, ஆல்ட்ரேஷன் வேற பண்ணணும். அதுக்கு தான் கூப்பிடுறேன், வாடா. சரி சரி, ரொம்ப கெஞ்சி கேக்குற, அதனால வாரேன். இவ்வளவு நேரம் அவ எவ்வளவு கெஞ்சி கேட்டா, வரமாட்டேன்னு சொல்லிட்டு இப்ப அந்த மதுக்குன்னு சொல்லவும் வாரேன்னு சொல்றீங்களா? நிஜமாவா? ஆமா ஆமா, போய் சீக்கிரமா கிளம்பிட்டு வா, போலாம். சரி, நான் போய் அம்மாட்ட சொல்லிட்டு உடனே எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துடுறேன். சரி. பார்த்து பத்திரமா போனண்டா. கல்யாணத்துக்குன்னா 4 நாள் தான் இருக்கு, மனசுல வச்சுக்க. கல்யாணமே நடக்காத பார்த்தா, கல்யாணம் நடந்தா தானே மனசுல வச்சுக்கிறதுக்கு. நான் போட்ட பிளான் கரெக்டா நடந்துடணும், அது நடந்தா மட்டும் எனக்கு போதும். நடக்காத கல்யாணத்துக்கு அளவு பிளஸ் வாங்கினா என்ன, வாங்கலன்னா என்ன, எப்படியோ இத சாக்கு வச்சு நான் ஏன் மதுவா பார்க்க போறேன், அதுவே எனக்கு சந்தோஷம். அண்ணா என்னோட யாரையுமே காணோம். கூப்பிடு லூசு, கூப்பிட்டாத்தான் வருவாங்க. மது, மது, அத்தை, ஐஷு, மாமா, வாங்க வாங்க. ராட்சசியோ தேவதையோ ரெண்டும் சேர்ந்த பெண்ணோ, அடைமழையோ அனல் வெயிலோ ரெண்டும் சேர்ந்த கண்ணோ. வாங்க வாங்க, இப்பதான் வரீங்களா?
ஆமா மது, இப்பதான் வர. அம்மா அத்தை எங்க? அம்மா இப்பதான் குளுக்க போறேன்னு போனாங்க. இப்ப வந்துருவாங்க, நீங்க உள்ள வாங்க. அம்மா நேத்தே வரேன்னு சொன்னேன். நேத்து வர முடியல மது, நேத்து ஒரு கூத்தாய் போச்சு. என்ன சொல்ற? அது அப்புறம் சொல்றேன். இந்தா இத வாங்கிக்கோ, இது உனக்காக தான். ஓ அப்படியா, சரி சரி. எவ்வளோ அழகா இருக்கா. எப்போ பார்த்தாலுமே புதுசா பார்க்குற மாதிரி ரசிச்சுட்டே இருக்கணும் போலயே இருக்கு. இவ்வளோ விட்டுட்டு நான் எதுக்காக ஏன் அம்மா பார்த்தப்ப நான் கல்யாணம் பண்ணிக்கிறணும், அதுவும் என் விருப்பம் இல்லாம. அழகினாலே அடிமையாக்கும் ராஜராஜராணி. பாத்தியாம்மா, பாத்தியா இந்த வீட்டுல என்னென்ன நடக்குதுன்னு பாத்தியா? ஆமா ஜதி, நான் பாத்துட்டு தான் இருக்கேன். ஏன் அந்த ஐஷுக்கு உன்னையெல்லாம் பார்த்தா ஒரு ஆள் மாதிரி தெரியலையா என்ன? இந்த மதுக்கும் அவளுக்கும் ஒண்ணும் போல துணி எடுப்பாளா? ஏன் உனக்கு எடுக்க மாட்டாளா? அது எப்படிமா எனக்கு எடுப்பா? அவளும் அந்த மதுவும் தான் உயிர் தோழிகளாச்சே, அப்புறம் எப்படி அவளை விட்டுட்டு எனக்கு எடுப்பா? இது மட்டும் இல்ல, நீ உன்னை கவனிச்சு என்னதுடி? கல்யாண பொண்ணுக்கு அளவு பிளஸ் வாங்க போகணும்னு சொன்னப்ப வரமாட்டேன்னு சொன்ன மாமா அந்த மதுவை பார்க்கணும்னு சொன்னானே, எப்படி வாரேன்னு சொன்னாங்க. ஆமாடி, இதை நான் யோசிக்கவே இல்ல. எவ்வளவு நேரம் வரமாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தான். ஆனா அந்த மதுவை பார்க்க போறேன்னு சொன்னானே, எப்படி வாரேன்னு சொல்றான்? அதாமா எனக்கும் ஒன்னும் புரியல. அப்படிலாம் இருக்காதுடி. அது எப்படி வேற ஒருத்தர் கல்யாணம் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டு அந்த மதுவை மனசுல நினைச்சிருப்பான்? அதாமா எனக்கும் யோசனையாவே இருக்கு. ஒருவேளை இந்த கிழவி மனசுல இருக்கிற ஆசை என் மாமா மனசுலயும் இருக்குமோ? அவருக்காக இங்க ஒருத்தி நான் காத்துட்டு இருக்கேன். அப்படி இருக்கும்போது அந்த மதுவை என் மாமா மனசுல நினைக்க விட்டுருவனா என்ன? அப்படியே நினைச்சாலும் அது நடக்கவே நடக்காது. இந்த ஜென்மத்துல என் மாமாக்கு பொண்டாட்டினா அது நான் மட்டும்தான், இந்த ஜோதி மட்டும்தான். ஹாய் செல்லக்குட்டீஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம அழகு வாழ தமிழ் கார்டன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க செல்லக்குட்டீஸ். அப்படியே பெல் பட்டனை ஆன்ல வச்சுக்கோங்க. அப்பனாதான் நாங்க படுற சுவாரஸ்யமான வீடியோ உடனே உங்களுக்கு வந்து சேரும். வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி. வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.